இந்த பரிசுத்த ஓய்வு நாள் உபவாச ஆராதனையை ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தர சித்தம் கொண்டதற்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருடைய பரிபூர்ண சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக எங்க மனம் புதிதாகிறதுனாலே ஒரு மறுரூப ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தார். ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பங்கள், எங்கள் வேண்டுதல்கள், எங்கள் கெஞ்சுதல்கள் கர்த்தருடைய சமூகத்தில் சுகந்த வாசனையாய் நீர் முகர்ந்து மகிழ்வதற்கு முகாந்திரமாய் உமக்கு உகந்த விண்ணப்பங்களாய் எங்களுடைய வேண்டுதல்கள், எங்களுடைய கெஞ்சுதல்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நினைப்பூட்டுதலாய் சுகந்த வாசனையை நீர் முகர்ந்து மகிழ்வதற்கு ஏதுகரமாக எங்களுடைய துதி ஸ்தோத்திரங்கள் அமைய உமக்கு உகந்த விண்ணப்பங்களாக எங்கள் விண்ணப்பங்கள் இருக்க, எங்கள் விண்ணப்பங்களும் எங்கள் வேண்டுதல்களும் பரலோகத்தில் அங்கீகரிக்கப்படுவதற்கும் பரலோகத்திலிருந்து பதிலும் பரிகாரமும் வருவதற்கு ஏதுகரமான விண்ணப்பங்களாயிருக்க இரக்கமுள்ள தேவன் எங்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சுகிறோம். எப்படி ஜெபித்தால் எங்கள் ஜெபம் கேட்கப்படுமோ, எப்படி நாங்கள் மன்றாடினால் கர்த்தர் எங்கள் மேல் மனதுருகுவீரோ, எப்படி நாங்கள் விண்ணப்பம் செய்ய ஆண்டவர் சித்தமாயிருக்கிறீரோ அப்படியே நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களை உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணி ஊழியம் தந்து நாங்களாகிலும் உத்தமமாய் உம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற விதத்திலே ஊழியம் செய்வோம் என்றும் ஆத்துமாக்களுக்காக உத்தமமாய் உத்தரவாதம் பண்ணி விழித்திருப்போம் என்றும் நம்பி நீர் எங்களுக்கு ஊழியம் தந்தீரப்பா. அப்பனே, எங்களுக்கோ முறைப்படி ஒன்றையும் ஒழுங்காய் கிரமமாய் நேர்த்தியாய் செய்வதற்கு தெரியாதப்பா. எங்களுக்காக எங்கள் கிரியைகளை எல்லாம் நடத்தி வருகிறவர் நீரே. எங்களை எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவரே. எங்கள் விண்ணப்பம் விண்ணகத்தில் எட்டுவதாக. யார் யாருக்கு இரக்கம் செய்ய சித்தம் கொண்டீரோ, யார் யார் எங்களோடு இணைந்து ஜெபித்து ஜெயமெடுக்க வேண்டும் என்று நீர் முன்குறித்தீரோ அத்தனை பேரும் இந்த ஜெப நேரத்தில் எங்களோடு இணைந்து ஜெபித்து ஜெயமெடுக்கிற ஒரு கிருபையை கர்த்தர் தருவீராக. அன்பு தெய்வமே, விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. பிணியாளிகளுக்கு வைத்தியன் தேவை, பிணியாளிகளுக்கு மருத்துவம் தேவை, பிணியாளிகள் வேதனை நீங்கி ஆறுதல் அடைவதற்கு ஆஸ்பத்திரிகள் அவசியம். ஆனால் பிணியாளிகள் ரட்சிக்கப்படுவதற்கு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற ஜெபம் மிகவும் அவசியம். அப்பனே, அற்புதரே, ஒரு நோய் மாறினால் இன்னொரு நோய் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நீர் எங்களை ரட்சிக்கிற ரட்சிப்பு எங்களுக்கு வரும்போது அந்த ரட்சிப்பிலே சகல ஆசீர்வாதங்களும் அடங்கி இருக்கிறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்கள் சரீரத்துக்கு தேவையான ஆரோக்கியமும் எங்கள் வாழ்வுக்கு வேண்டிய சகல காரண காரியங்களும் ரட்சிப்பில் அடங்கி இருக்கிறது என்று நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிறோம். அற்புதரே, உம்முடைய தழும்புகளால சுகப்படுத்த முடியாத நோய் ஒன்றுமே இல்லையே. உம்முடைய தழும்புகளினால நாங்கள் குணமானோமே. நாங்கள் குணமானதினாலே எத்தனையோ வியாதிகளிலிருந்து, எத்தனையோ துன்ப துக்கத்திலிருந்து, மரண கண்ணியிலிருந்து எங்களை மறுபடியும் தேற்றினது உம்முடைய தழும்புகள் என்று நாங்கள் விசுவாச அறிக்கையிடுகிறோம். அன்பு தெய்வமே, நீர் சிலுவையில் சிந்தின ரத்தம் எங்கள் பாவங்களை கழுவி சுத்திகரித்ததே. இந்த உலகத்தில்
எங்கள் பாவங்களை சுத்திகரிக்கிறதுக்கு எந்த பரிகாரமும் இல்லையே, எந்த மருந்தும் இல்லையே, எந்த முறைமைகளும் இல்லையே. ரத்தம் சிந்துதல் அல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்கிறது தேவனுடைய திட்டம். ஆண்டவருடைய வசனத்தின் அடிப்படையிலே நாங்கள் உம்முடைய இரத்தத்தால் கழுவி சுத்திகரிக்கப்படுவதற்கான கிருபையை கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிடுவீராக. நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே விசுவாசத்தோடு ஜெபிக்கிற அத்தனை பேருக்கும் கல்வாரி இரத்தம் தலை முதல் பாதம் வரை இறங்கி வருகிறதை ஒவ்வொரு பேரும் உணரும்படி செய்வீராக. ஒவ்வொரு பேருடைய பாவங்கள், சாபங்கள், சரீர பலவீனங்கள், சந்ததிகளிடையே காணப்படுகிறதான சகலவிதமான கட்டுகள், முன்னோர்களுடைய பாரம்பரியத்தினாலே எங்களுக்கு வந்த சகல வேதனைகளும் சர்வ வல்லமையுள்ள தேவகுமாரனே, நீர் சிலுவையில் சிந்தின அந்த ரத்தம் இப்பொழுது எங்களை பாவமர கழுவி எங்களை சுத்திகரிக்கிறதை எண்ணி நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய முடியாது, அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்றீரே. யார் யாரெல்லாம் தங்களுடைய பாவங்களுக்காக, அறியாமைகளுக்காக, அக்கிரமங்களுக்காக, மீறுதல்களுக்காக மனஸ்தாபப்படுகிறார்களோ அவர்கள் மேல் உம்முடைய கல்வாரி இரத்தம் இறங்கி அனைவரையும் கழுவி சுத்திகரிக்கிறதை ஆவியிலே, ஆத்துமாவிலே, சரீரத்திலே ஒவ்வொரு பேரும் உணரக்கூடிய கிருபையை கர்த்தர் கட்டளையிடுவீராக. நீர் எங்களை பொன்னினாலோ வெள்ளியினாலோ உலகத்தினாலோ மற்ற எந்த பொருட்களினாலோ எங்களை மீட்காமல் விலையேற பெற்ற உம்முடைய ரத்தம் கொண்டு எங்களை மீட்டு விட்டீரே. இப்பொழுது நாங்கள் அந்த மீட்பின் மகிமையை உணரும்படியாய், அந்த மீட்கப்பட்ட அனுபவத்தை ருசிக்கும்படியாய் ஒவ்வொரு பேரையும் கலிகூறச் செய்வீராக. ஆவியிலே கலிகூறச் செய்யுங்க ஆண்டவரே. எப்பேற்பட்ட கட்டுகளிலே, எப்பேற்பட்ட போராட்டங்களிலே ஜனங்கள் சிக்கி தவித்திருந்தாலும் இந்த வேளையிலே கட்டுகளை உடைக்கிறவர், தடைகளை தகர்க்கிறவர், எங்களை கழுவி சுத்திகரிக்கிறவர், எங்களுக்கு எதிராய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்களை வாய்க்காமல் போக பண்ணுகிற வல்லமையுள்ள தேவன் இப்பொழுதே எங்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இறங்குங்கப்பா. வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிப்பேன் என்று வாக்கு பண்ணினீரே. வசனமாகிய இயேசுவை ஆதியிலே வார்த்தை இருந்தது. உலக தோற்றத்திற்கு முன்னே நீர் வார்த்தையாய் உண்டாக்கின உம்முடைய நேச குமாரனை, அந்த ஆதியில் இருந்த வார்த்தை, அந்த ஆவியில் இருந்த வார்த்தை ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக மாமிசமாய் இந்த பூமியிலே ஏழை கோலமாக ஒரு குழந்தையாக வந்து எங்களுக்காக தேவ திட்டத்தை பூரணமாய் வெளிப்படுத்தி எங்களை பரிபூரணப்படுத்துவதற்காக, எங்களை நீர் சிருஷ்டித்த உண்மையான நோக்கத்தை நாங்கள் சரியாக அறிந்து கொள்ளுவதற்காக, எங்களை உம்முடையவர்களாக, உமக்கு உகந்தவர்களாக, உம்முடைய பிள்ளைகளாக, உம்முடைய சந்ததிகளாக, உம்முடைய ஜனமாக, உமக்கு உகந்தவர்களாக எங்களை உருவாக்குவதற்கு உம்முடைய நேச குமாரனை முன்மாதிரியாய் வைத்து எங்கள் எல்லாரையும் மறுபடி பிறக்க வைத்து கிறிஸ்துவின் சாயலில் இணைக்க வைத்து அச்சடையாளங்களை தரிக்க வைத்து உயிர்த்தெழுதலின் சாயலில் எங்களை இணைத்து உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் உருவாக்க பரிசுத்த ஆவியினாலே எங்களை முத்திரையிட்டு, ஆண்டவரே பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்பி மாசற்ற மணவாட்டியாக, புத்தி உள்ள கன்னிகையாக, மணவாளனாம் இயேசுவுக்கு எப்பொழுதும் மணவாட்டியாய், நித்திய மணவாட்டியாய், நித்திய காலமாய் வாழுவதற்கான கிருபையை எங்களுக்கு கட்டளையிடுகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். அன்பு தெய்வமே,
தீரங்கள் மேல் வைத்த கிருபை எவ்வளவு பெரியது தகப்பனே. அடியானோடு இப்பொழுது இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற, ஒரு முறை ஆகிலும் எங்களோடு இணைந்து ஜெபித்த ஒவ்வொரு பேருக்கும் இது வரையிலும் நாங்கள் ஜெபித்த ஜெபமும் எங்களை இந்த கனமான ஊழியத்துக்கு பிரித்தெடுத்து நாங்கள் கர்த்தரை நோக்கி கெஞ்சினதும், ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை அறிக்கையிட்டு விசுவாசத்தை அறிக்கையிட்டு ஆண்டவர் எங்கள் ஜெபத்தை கேட்கிறார் என்ற தெளிவோடு நாங்கள் ஜெபித்த ஜெபம் அத்தனை குடும்பங்களுக்கும் உரிமையாவதாக. கர்த்தருடைய மகிமையின் வருகை வரையிலும் இந்த ஜெபம் ஒவ்வொரு பேரையும் சந்தித்துக் கொண்டே இருப்பதாக. எங்க காலத்திலே வாழுகிற, நாங்கள் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் பிறந்து கொண்டிருக்கிற, எங்கள் ஆயுஷ் நாட்களிலே பிறந்து வாழுகிற, எங்களுடைய ஆயுசுக்கு முன்னே வாழ்ந்த, எங்களுடைய ஆயுசு காலத்திற்கு பிற்பாடு வாழுகிறவர்களுக்கும் ஆண்டவருடைய இரக்கம் கிடைப்பதற்காக நீர் ஒருவரே ஜீவனுள்ள தேவன் என்றும், நீர் ஜெபத்தை கேட்கிறீர் என்றும், நீர் ஜெபத்துக்கு பதிலும் பரிகாரியுமாய் இருக்கிறீர் என்றும், விண்ணப்பம் பண்ணுகிறது தான் உமக்கு உகந்ததென்றும், வேண்டுதல் செய்வது தான் உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றது என்றும், அதன் நிமித்தம் நீர் எங்களுக்கு பதிலும் பரிகாரியுமாய் இருக்கிறீர் என்றும், பரலோகத்தை எங்களுக்காய் திறக்கிறீர் என்றும், வானத்தின் பலகடிகளை எங்களுக்காய் திறக்கிறீர் என்றும், வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதங்கள் எங்கள் வாழ்க்கையிலே வந்து பலிக்கிறது என்றும் நாங்கள் உணரும்படியாக தலைமுறையாய் நாங்கள் உம்மை துதித்து உம்முடைய ராஜ்யத்துக்கு அவகாசி ஆவதற்கு ஏதுகரமாய் இந்த ஜெபம் அமைவதாக. இரக்கமுள்ள ஆண்டவரே, இதுவரை நாங்கள் எண்ணெய் பூசி ஜெபித்த மக்கள் ஏராளம். இதுவரை உம்முடைய நாமத்திலே கரத்தை நீட்டி ஜெபித்த மக்கள் அநேகம். அவர்கள் அகில உலகத்தில் எங்கிருந்தாலும் இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிற இந்த ஜெபம் கர்த்தருடைய சித்தத்தின்படி அகில உலகம் எங்கும் ஆவிக்குரிய ஒரு அசைவை உண்டாக்குவதாக. எங்களிடத்தில் ஒப்படைத்த, நாங்கள் உத்தரவாதம் பண்ண கடமைப்பட்ட ஒவ்வொரு பேரும் இருக்கிற இடங்களிலே அவர்களை உற்சாகத்தின் ஆவியினால் நிரப்புவீராக. அவர்கள் எப்பேற்பட்ட கட்டில் அகப்பட்டிருந்தாலும், எப்பேற்பட்ட போராட்டத்தில் அகப்பட்டிருந்தாலும், எப்பேற்பட்ட சாபத்தில் அகப்பட்டிருந்தாலும், எப்பேற்பட்ட சாத்தானுடைய பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தாலும், இந்த வேளையிலே கர்த்தருடைய கரம் அவர்களை தொடுவதாக. உம்முடைய கண்கள் பூலோகம் எங்கும் நோக்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, எங்களுக்கு இரக்கம் செய்யும்படி எழுந்தருளுவீராக. நீர் மரணத்தை ஜெயித்தவே, உலகத்தை ஜெயித்தவே, சாத்தானை ஜெயித்தவே, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்றீரே. உயிரோடு இருக்கிற எங்கள் தெய்வமே, எங்களுக்கு உதவிக்கரத்தை நீட்ட, எங்களுக்கு உதவிக்கரத்தை நீட்டி எங்க முன்னோர்கள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் எங்கள் சந்ததிகள் வரைக்கும் நீர் இருக்கிறவராகவே இருக்கிறீர். நீர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறீரப்பா. உம்முடைய வல்லமை குறைந்து போகவில்லை, உம்முடைய மகிமை மாறவில்லை. இப்பொழுதே உம்முடைய மகிமை வெளிப்படுவதாக, தெய்வீக மகிமை வெளிப்படுவதாக. உன்னதத்தின் வல்லமை இப்பொழுது இறங்கி வருவதாக, கல்வாரி வல்லமை இறங்கி வருவதாக, கர்த்தருடைய காயங்களின் வல்லமை ஒவ்வொரு பேரையும் தொடுவதாக. உம்முடைய உயிர்த்தெழுந்த மகிமை ஒவ்வொரு பேருடைய வாழ்விலும் வல்லமையாய் கிரியை செய்வதாக. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகுமே. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் ஒளிந்து போவதாக. என் தகப்பனே, உம்மை விசுவாசிக்கிறவர்கள் நான் செய்த கிரியையை தாங்களும் செய்வார்கள், அதிலும் பெரிதானவைகளை செய்வார்கள் என்று தான் எங்களுக்கு சொன்னீரே. பெரிதானவைகளை நாங்கள் செய்யும்படியாக, ஆண்டவருடைய நல்ல நாம மகிமைக்காக நாங்கள் செயல்படும்படியாக என் தேவன் எங்களுக்கு இரக்கம் செய்வீராக. இது வரையில் நாங்கள் ஜெபித்ததும், நாங்கள் உபதேசித்ததும், நாங்கள் பிரசங்கித்ததும், நாங்கள் பாடினதும், நாங்கள் ஆராதித்ததும், நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஜனங்களுக்கு வெளிப்படுத்தினதுமான ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு பேருடைய வாழ்விலும் வல்லமையாய் கிரியை செய்வதாக.
இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா. எது வரைக்கும் சத்துரு எங்களுக்கு எதிராய் போராட துடிப்பான், எது வரைக்கும் தேவ ஜனங்கள் விடுவிக்கப்படக்கூடாதபடிக்கு அவன் தடைகளை கொண்டு வருவான். தடைகளை தகர்க்கிறவரே, எங்களுக்காக எங்கள் கிரியைகளை எல்லாம் நடத்தி வருகிறவரே, எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, இந்த வேளையிலே உம்முடைய வல்லமை இறங்கி வருகிறதை ஒவ்வொரு பேரும் உணரும்படியாக பலவீன கட்டுகளோடு இருக்கிறவர்களுடைய பலவீனம் நீங்கி போவதாக. பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்கிறே. அந்த கிருபை இப்பொழுது ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வருவதாக. அடியான் ஜெபித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே வலது பாகத்திலே முதுகுக்கு ஆமேன் கீழ்ப்பகுதியிலே கடுமையான வலியோடு ஒருவர் கஷ்டப்படுகிறார்களே, இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை வசனத்தை அனுப்புகிறீரே, அவர்களை குணமாக்குங்கப்பா, அழிவுக்கு தப்புவிப்பீராக. உம்முடைய வார்த்தை எங்களை குணமாக்குகிறதோடு மாத்திரமல்லாமல் பாதாள நரக அழிவுக்கு தப்புவித்து எங்களை நித்திய ராஜ்யத்துக்கு அவகாசியாக மாற்றுகிறது என்று நாங்கள் அறிந்து ஜெபிக்கிறோம். ஆலயத்தை உம்முடைய மகிமையால் நிரப்புவீராக. ஆலயம் முழுவதும் உம்முடைய மகிமை நிரம்பி இருப்பதாக. ஆலயமாகிய கிறிஸ்துவே, உம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஒரு பெண்மணி தொட்ட வேளையிலே 12 ஆண்டு காலமாக இருந்த போராட்டத்துக்கு ஒரு நொடியிலே அற்புதம் செய்தீரே. அற்புத சுகம் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் அந்நேரமே அவள் ஆரோக்கியமாகும்படி அனுகூலம் செய்தீரே. எங்களுடைய வியாதியை நீக்குகிறதோடு மாத்திரம் அல்லாமல் எங்களை ஆரோக்கியமுடையவர்களாய் மாற்றுவீராக. உம்முடைய செட்டையின் கீழே ஆரோக்கியம் இருக்கிறதே. ஆண்டவர் இப்பொழுது ஜனங்களை ஆரோக்கியப்படுத்துங்கப்பா. பலவீன கட்டுகளோடு இருக்கிறவர்கள் உண்டு, கட்டில் கிடக்கையாகி கண்ணீர் வடித்துக் கொண்டு இருக்கிறவர்கள் உண்டு, எதிர்காலத்தை குறித்து பயந்து நடுங்கிக் கொண்டு இருக்கிறவர்கள் உண்டு, பயத்தின் ஆவியினாலே பாதிக்கப்பட்டவர்கள் உண்டு, எதிர்காலம் கேள்விக்குறி ஆகிவிடுமோ என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறவர்கள் உண்டு, லட்சியத்தை அடைய முடியுமோ என்று அங்கலாய்க்கிறவர்கள் உண்டு, எதிர்காலம் திசை தெரியாத படகை போல ஓடிக்கொண்டு கொண்டிருக்கிற மக்கள் உண்டு. இப்பொழுது அவர்கள் மேல கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருவதாக. நாங்கள் உலகம் எங்கு சென்று உம்முடைய ஊழியம் செய்த எல்லா இடங்களிலும் இந்த ஜெப வேகம் இறங்கி செல்வதாக. நாங்கள் ஜெபிக்கலாம் என்று வாக்கு பண்ணின எங்களிடத்தில் நேரடியாக கடிதங்கள் வாயிலாக, தொலைபேசி வாயிலாக, விதவிதமாக மற்றவர்கள் வாயிலாக ஜெபிக்கிறதற்கு சொன்ன அத்தனை பேருக்கும் இந்த ஜெபம் அற்புத விடுதலையை கொண்டு வருவதாக. ஜெபத்தை கேட்கிறவரே, ஜெபத்தை கேட்கிற தெய்வமே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். நீர் மாமிசமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், நீர் மாமிசமான யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவர். மாம்ச தேகம் உள்ள யாவும் உம்மை துதிப்பதாக. இப்பொழுதே மாம்சமான யாவர் மேலும் உம்முடைய ஆவியை ஊற்றும்படியாக, மாம்சமான யாவர் உம்மிடத்தில் வருவதற்காக இறங்குவீராக. மாம்ச தேகமுள்ள யாவும் உம்முடையவைகளே, உம்முடைய சாயலின்படி, உம்முடைய ரூபத்தின்படி, ஒரே இரத்தத்தால் உருவாக்கப்பட்ட உம்முடைய ஜனங்கள் உம்மிடத்தில் வருவதற்கு ஆண்டவர் இரக்கம் செய்வீராக. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் அல்லவா? பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள் என்றீரே. தடைகளை தகர்க்கிறவன், தடையை உண்டு பண்ணுகிற சாத்தானின் தலையை நசுக்குகிறவன், தடைகள் நீங்குவதாக, பலவீன கட்டுகள் உடைவதாக. ஜெயமெடுக்க முடியாதபடிக்கு தவித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு இப்பொழுது கர்த்தர் தயவுள்ள கரத்தை நீட்டுவீராக. உம்முடைய ஆணி அடிக்கப்பட்ட கரம் அனைவர் மேலும் நீட்டப்படுவதாக. எப்பத்தா வல்லமை இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் இறங்கி வருவதாக.
நாவின் கட்டுகள் அறுக்கப்படுவதாக. ஜெபித்து ஜெயம் எடுக்க விடாதபடிக்கு காணப்படுகிற சளி தொல்லைகள், தொண்டையில கரகரப்பை உண்டாக்கி கொண்டிருக்கிற பொல்லாத வல்லமைகள் அழிக்கப்படுவதாக. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் வல்லமை இப்பொழுது ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வருவதாக. ஒரு ஜெப ஆவி அபிஷேகம் சபையை மூடுவதாக. கர்த்தருடைய ஆலயத்தை, ஆமென், கர்த்தருடைய வல்லமை இறங்கி வஸ்திரத்தின் வல்லமை ஆலயத்தை நிரப்புவதாக. இப்பொழுது தொடுகிற அத்தனை பேரும் ஆரோக்கியம் அடைவார்களாக. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வல்லமை அகில உலகம் எங்கிலும் ஒரு அசைவை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. அகில உலகம் எங்கு ஆவிக்குரிய உயிர் மீட்சியை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபியுங்கள் என்றீரே. எங்களுடைய விசுவாசத்தை துவங்குகிறவர், விசுவாசத்தை பரலோக ராஜ்யத்திலே நாங்கள் வந்து சேரும் போது முடிக்கிறவரும் எங்கள் ஜீவாதிபதியுமாயிருக்கிற கர்த்தரே, நீர் எங்களுக்குள்ளே வைத்த விசுவாசம் மகா பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லையே. இப்பொழுது நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்றீரே. எங்களை சுத்திகரிப்பதற்காக உம்முடைய சொந்த குமாரனுடைய ரத்தத்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கொல்கதா மேட்டிலே கல்வாரி சிலுவையிலே ஒரு சொட்டு ரத்தத்தை கூட தனக்காக வைக்காமல் முழு ரத்தத்தையும் முழு உலகத்தின் பரிகாரத்துக்காக உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டியானவரே, உம்முடைய ரத்தம் இப்பொழுது எங்களோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற அத்தனை பேருடைய சிரசு முதல் பாதம் வரை இறங்கி வருவதாக. பரிசுத்தப்படுத்துவீராக. பரிசுத்த ஆவியானவே ஒவ்வொரு பேரை கழுவுவீராக. வசனத்தின் வல்லமை இறங்கட்டும். ஆமென். ஒவ்வொரு பேரும் ஆவியிலே அனலாய் இருந்து ஜெபிக்கட்டும். ஒரு ஜெப ஆவி அபிஷேகம் இப்பொழுது மக்கள் மேல இறங்கட்டும். ஆண்டவரே, ஒரு மன்றாட்டின் அபிஷேகம் ஜனங்கள் மேல இறங்கட்டும். ஒரு விண்ணப்பத்தின் ஆவிய, ஒரு மன்றாட்டின் ஆவிய, ஒரு ஆனந்த தைல அபிஷேகத்தின் ஆவிய அனைவர் மேல ஊற்றுவீராக. வறண்டு போய் கிடக்கிற வாழ்க்கை செழிப்படையும்படியா இப்பொழுது கர்த்தருடைய மகிமை ஒவ்வொரு பேர் மேலும் இறங்கட்டும். கர்த்தருடைய உயிர் தெழுந்த மகிமை ஒவ்வொருவர் மேலும் ஊடுருவி பாயட்டும். நீர் ஜீவிக்கிற தேவன் என்றும் உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை என்றும் ஒவ்வொரு பேரும் உணரும்படியாக ஆவியானவர், உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் என்கிறதை ஒவ்வொரு பேரும் உணரும்படியாக நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேலே உங்களை உறுதிப்படுத்தி பரிசுத்த ஆவிக்குள் ஜெபியுங்கள் என்றீரே. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு. இப்பொழுது ஆவியானவர் ஆலயத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறதை, ஆவியானவர் நிலை கொண்டிருக்கிறதை, ஆவியானவர் நிலைவரமாய் நமக்குள்ளே இருக்கிறதை ஏடுபடாத நல்ல பங்காக ஆண்டவராகிய இயேசு நமக்குள்ளே இருப்பதை எத்தனை பேர் உணர்கிறீர்களோ? ஏதோ கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய சீயோனே, அலங்கார வஸ்திரத்தை உடுத்துக்கொள். அலங்கார வஸ்திரத்தை உடுத்துக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை உதறிவிட்டு எழும்பு 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 எழும்பு. ஓ வல்லமையா எழும்பு எழும்பு எழும்பு. தகப்பனே, ஒவ்வொரு பேரை எழுப்புவீராக. கட்டில் கிடக்கையில் இருக்கிறவர்களை கர்த்தர் எழுப்புவீராக. அடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுவீராக. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் தகப்பனாய் இருக்கிறதை ஒவ்வொரு பேரும் உணருவார்களாக.
நீர் உயிருள்ள தேவன் என்றும் இயேசுவே நீர் ஒருவரே மெய்யான தெய்வம் என்றும் அப்பா வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத தெய்வங்கள் அல்ல என்றும் ஆண்டவரே மனிதனை உண்டாக்காத தெய்வங்கள் அல்ல என்றும் உலகம் எங்கரும் இருக்கிற ஜனங்கள் அறியும்படியாய் ஸ்தோத்திரம் இந்த உலகத்தின் அதிபதியான சாத்தான் ஜனங்களுடைய கண்களை குருடாக்கி மெய் தெய்வத்தை அறிய விடாதபடிக்கு மெய்யான ஒளியை ஜனங்கள் அறிய விடாதபடிக்கு அவர்களுடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிற அந்த குருட்டாட்டத்தின் ஆவிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே இப்பொழுது கர்த்தருடைய உமிழ்நீரின் வல்லமையினாலே உம்முடைய தொடுதலினாலே நீர் இப்பொழுது ஒவ்வொரு பேருடைய கண்களையும் திறப்பீராக திறப்பீராக இயேசுவின் நாமத்தினால்